நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய 366 கோடி ரூபாய் கையூட்டு பெற்றதாக அமலாக்கத்துறை அளித்த ஆதாரங்களின் அடிப்படையில் திமுக அரசு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லலாம்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய ரூபாய் 366 கோடி ஊழல் நடந்திருப்பதாகவும் திமுக அரசின் முழுநேர பணியை ஊழல் செய்வது தானா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை பணியிட மாற்றம் செய்வதற்காக மட்டும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரூபாய் 366 கோடி கையூட்டாக வசூலிக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை வெளியிட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே துறையில் மட்டும் ரூபாய் 2274 கோடி ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்வதற்கு பதிலாக அந்த ஊழலை மூடி மறைப்பதற்கான முயற்சிகளில் திமுக அரசு ஈடுபட்டிருப்பதை கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்ற முதல் ஊழலை கடந்த அக்டோபர் மாதத்திலும் இரண்டாவது ஊழலை டிசம்பர் மாதத்திலும் அமலாக்கத்துறை அமலப்படுத்தியது. அவற்றின் அடிப்படையில் கையூட்டு தடுப்பு பிரிவினர் எப்போதோ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாத திமுக அரசு இம்மாத தொடக்கத்தில் தான் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து முதற்கட்ட விசாரணை நடத்த ஆணையிட்டது. ஆனால் அதையும் முன்னரே விடாமல் முடக்க வைத்திருக்கிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டையே திகைக்க வைத்த நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல்களை இனியும் மூடி மறைக்க திமுக அரசு முயலக்கூடாது எனவும் அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்திய 3 ஊழல்கள் குறித்தும் தமிழக காவல்துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தடுப்பு பிரிவு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாக அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.